ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறேன்னா ஃப்ரைடே மதியம் சிக்கன் பிரியாணி தான் செஞ்சேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் நெய் விட்டுட்டேன். அது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ எல்லாத்தையும் போட்டாச்சு. 2 பச்சை மிளகாய் போட்டு நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துட்டேன். கூடவே இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைச்ச பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டேன். நல்லா வதங்கினதும் 2 தக்காளி பெரிய தக்காளியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் அது கூட போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டு நல்லா வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவு புதினா தழை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டு நல்லா வதங்கினதும் அது கூடவே கொஞ்சமாக தயிர் ஊற்றி நல்லா வதக்கி இந்த கழுவி வச்சுருந்த சிக்கனை போட்டு நல்லா வதக்கி ஒரு 10 நிமிஷம் அந்த மசாலாவோடய நல்லா வதக்கி எடுத்தோம். அப்போ தான் பார்த்திங்கன்னா சிக்கனில் அந்த மசாலா காரம் எல்லாம் ஒட்டி நம்ம பிரியாணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அது நல்லா வதங்கினதும் நான் ஒரு ஆழாக்கு வந்து அரிசி ஊற வச்சுருந்தேன். ஒரு ஆழாக்குக்கு 1.5 ஆழாக்கு வந்து தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா போது கழுவி வச்ச அரிசியை அது கூட போட்டு ஒரு அரை லெமன் வந்து கட் பண்ணி மேலே பிழிஞ்சு விட்டுட்டு சுடுதண்ணி காய வச்சுருந்தேன். அந்த சுடுதண்ணி எடுத்து பிளேட்டை மூடி சுடுதண்ணி தூக்கி அது மேலே வச்சு 20 நிமிஷம் தம்மில் வச்சிட்டேன். 20 நிமிஷம் நல்லா தம்மிலேயே வந்துச்சு. 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா அரிசி பார்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று உடையாமல் நல்லா பளபளன்னு இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி தான் நான் பிரியாணி செஞ்சு பார்த்தேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.